ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்ல வந்துட்டு தமிழ் பேசுற பிளேயர்ஸ் அப்பப்போ அங்கங்க நம்ம விளையாண்டு நம்ம பார்த்துருக்கோம். முரளிதரன் ரொம்ப நாள் விளையாண்டாரு. அவரை தவிர்த்து வந்துட்டு நம்ம சொல்லிக்கிற மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு லாங் ரன் வந்து கிடைச்சது கிடையாது. அது எதனால? மோஸ்ட்லி பேட்ஸ் எங்களுக்கு இந்தியாவிலேருந்து தான் வரும். பட் அந்த நேஷனல் பிளேஸுக்கு போகிற ரேஞ்ச் பேட் எங்களுக்கு லேஸில் வராது. நாங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் விளாட்றதுனால இப்போ அந்த ரேஞ்சுக்கும் பேட் எங்களுக்கு வருதா இருந்தால் அது ஒரு கிஃப்டட் தான் எங்களுக்கு. ஏன்னா எல்லா நாட்டில் இருக்க பிளேயர்ஸும் அதில் வந்து ப்ளே பண்ணக்குள்ள அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் நாட்டில் இருக்க நேஷனல் பிளேயர்ஸ் இப்போ அதெல்லாம் சேர்ந்து வரக்குள்ள அது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து முடியும். எம்சியோட நல்ல ரிலேஷன். இப்போ நாளும் கதைப்பார். இப்போ நாளும் ஒரு மெசேஜ் போட்டு ஆயா வாங்கினாலும் பேசுவார். எப்போ ஸ்ரீலங்கா விளாட போகிறீங்கன்னு கேட்பார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் மாதிரி தான் இது செய்கிறதுக்கு பிளான். இப்போ நம்மளோட தமிழ்நாடுங்கிறது நம்ம நாடு மாதிரி இல்லை. நம்ம இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா. இங்கேருந்து எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் அண்ட் ஸ்பான்சர்ஸ் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை. அதுக்காக தமிழ்நாடுக்கு வந்திருக்கேன். என்ன சொல்லுவாங்க, வாழ வைக்கும் சென்னை, அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெபியூ பண்ண கிளப் வந்து எஸ்எஸ்சி சிங்கிள் ஸ்போர்ட்ஸ் கிளப். எனக்கு தெரிஞ்சு ஒரு தமிழ் பொடிய சிங்கிள் ஸ்போர்ட்ஸில் டெபியூ பண்ண நானாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக 6 பால் போடணும். அது நாங்கள் குறைவாக போடுறோன்னா நாங்கள் வெளியில் போகணும். அது ஒரு காம்படிஷனாகவே தான் போச்சு. அது மெயினாக வந்து மலிங்கலை வச்சு தான் பண்ணாங்க. நெக்ஸ்ட் மலிங்கன்னு சொல்லி அதில் 19ல் சாம்பியன் ஆனது வந்து ஏஷான் மலிங்கன். ஓவர் 19ல் வந்து நான் சாம்பியன் ஆனேன் அந்த டைம். அப்புறம் இப்போ அந்த இதில் செக்ஷன்ல இருந்து விளையாடுற 2 பேர் தான் இருக்கோம், நானும் அவரும் மட்டும். இலங்கை கிரிக்கெட்டில் வந்துட்டு ஒரு தமிழ் பேசுகிற ஒரு பிளேயர் வந்துட்டு விளையாண்டு ரொம்ப நாள் ஆகுது. அது அருள் பிரகாசமாக இருக்கணுன்றது நிறைய பேருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஆல் நாள் ஸ்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்களுடைய ஹரிஹரன். இன்னைக்கு என் கூட வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டோட உங்களெலாம் நான் மீட் பண்ண போகிறேன். இலங்கை கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஃபார்மெட்டில் நிறைய பேருக்கு ரொம்ப பிரசித்தியான ஒரு பிளேயர் இவர். அது மட்டும் கிடையாது, லாஸ்ட் இயர் சாம்பியனான ஜெஃப்னா கிங்ஸ் அதனுடைய பிளேயர், ஆல்ரவுண்டர், எக்ஸ்ட்ரானரி போலர், ஆல்மோஸ்ட் ஒரு 140 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் போடக்கூடிய ஒரு போலர் அருள் பிரகாசம் இன்னைக்கு நம்மளோட இணையறார். வணக்கம் அருள் பிரகாசம். வணக்கம் அண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. ஓகே, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த எல்பிஎல்? உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது? கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அது ரொம்ப நாள் ட்ரை பண்ண ஒரு விஷயம். அப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிடைச்சிருக்கு. அதாவது ரொம்பவே ட்ரை பண்ணி நேஷனல் லெவலில் இருக்கட்டும், இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜ். ஸோ அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சி. பெரிய ஜேர்னியில் உங்களது நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இதில் இருந்திருக்கு. இந்த எல்பிஎல்ல வந்துட்டு நீங்கள் செலக்ட் ஆனோடனே ஜெஃப்னா கிங்ஸ் உங்களை வந்துட்டு அந்த ஆப்ஷனில் எடுக்கும் போது உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? உண்மையாகவே டிவியில் இப்போ ஆக்ஷன் போக்கில் என்ன நேமை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓகே, அப்போ ஜெஃப்னான்னு இல்லை, யாராச்சும் எடுப்பாங்களாங்கிற ஒரு இதில் தான் இருந்தது. கடைசியில் ஜெஃப்னாவே எடுத்துட்டாங்க. ஓகே, நிறைய இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸோட நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் விளையாண்டுருக்கீங்க. சிங்கிள் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் நீங்கள் விளையாடும் போதே வந்து இலங்கைக்கான இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸோட நிறைய பேர் கூட விளையாண்டுருக்கீங்க. அது இல்லாமல் வந்துட்டு ஒரு ஃபாரின் கிரிக்கெட்டர்ஸ் கூட வந்துட்டு விளையாடும் போது எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்? அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட அனுபவங்கள் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்கள்ட்ட நிறைய விஷயம் நாங்கள் கற்றுக்கணும். இப்போ அந்த லெவலில் நாங்கள் ப்ளே பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் டொமஸ்டிக் லெவலில் இருக்கோம், அது ரொம்ப டிஃப்ரெண்ட். எங்களுக்கு ஏதோ டொமஸ்டிக் லெவல் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். பட் எல்லாமே டேலண்ட் வைஸில் எல்லாமே ஒன்று தான். நம்ம பண்ணுற பெர்ஃபார்மன்ஸில் தான் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகுது. மற்றது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், எங்களோட மைண்ட் செட் தான். இப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுக்கும் இப்போ டொமஸ்டிக் ஃபார்மெட்டுக்கும் அவங்களோட அப்ரோச் தான் டிஃப்ரெண்ட்ன்றீங்களா? கேமுக்கு அப்ரோச் தான் கட்டாயம். அதாவது டேலண்ட் வைஸ் எல்லாமே ஒன்று தான், டிஃப்ரெண்ட் இல்லை. அந்த டைமில் அவங்க எடுக்கிற டிசிஷன், அவங்க செய்கிற வேலைங்க தான் அதுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ நம்ம டொமஸ்டிக் லெவலில் நம்ம ஒரு கண்டினியூவாக ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி விக்கெட் எடுக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம். ஒரு அப்போ அந்த ஸ்டேஜுக்கு நாங்கள் போகிறதுக்கு இங்கே நல்லா பண்ணாவே தான் எங்களுக்கு அங்கே போவேலும். அதை மீறி நம்மளுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அந்த அந்த ஸ்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட், டோட்டலி டிஃப்ரெண்ட். அதாவது நேஷனல் லெவலோட ஒரு லெவல் டிஃப்ரெண்ட். ஏன்னா எல்லா நாட்டில் இருக்க பிளேயர்ஸும் அதில் வந்து ப்ளே பண்ணக்குள்ள அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் நாட்டில் இருக்க நேஷனல் பிளேயர்ஸ், அப்போ அதெல்லாம் சேர்ந்து வரக்குள்ள அது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து முடியுது. இப்போ உங்கள் நாட்டில் இருக்கிற நேஷனல் பிளேயர்ஸ், இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அதை தவிர்த்து ஜெஃப்னா கிங்ஸ்ல இருந்து வந்து இன்டர்நேஷ்னல் பிளேயரோட ஒரு நல்ல பாண்டிங், உங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா அது யாரோட? ஜெம்சியோட நல்ல ரிலேஷன். இப்போ நாளும் கதைப்பார். இப்போ நாளும் ஒரு மெசேஜ் போட்டு ஆயா வாங்கினாலும் பேசுவார். ஓகே,
எப்போ ஸ்ரீலங்கா விளையாட போறீங்கன்னு கேட்பாரு. அந்த மாதிரி தான். இல்லை அவர் மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்துட்டு அதை எதிர்நோக்கி இருக்கும். இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு இலங்கை கிரிக்கெட்டில் வந்துட்டு ஒரு தமிழ் பேசுகிற ஒரு பிளேயர் வந்துட்டு விளையாண்டு ரொம்ப நாள் ஆகுது. அது அருள் பிரகாசமாக இருக்கணுன்றது நிறைய பேருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டில் வந்துட்டு தமிழ் பேசுகிற பிளேயர்ஸ் அப்பப்போ அங்கங்கே நம்ம விளையாண்டு நம்ம பார்த்துருக்கோம். ரசல் ஆர்னால்டு விளையாண்டுருக்காரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபர்வீஸ் மஹரூஃப், முரளிதரன் ரொம்ப நாள் விளையாண்டாரு. அவரை தவிர்த்து வந்துட்டு நம்ம சொல்லிக்கிற மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு லாங் ரன் வந்து கிடைச்சது கிடையாது இலங்கை கிரிக்கெட்டில். அது எதனால? அது மெயின் ரீசன் வந்து கிரிக்கெட்னால, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்னாலே நம்ம வந்து கொலம்போ தான் மெயினாக டார்கெட் பண்ணுறோம். இப்போ கிரிக்கெட் ப்ளே பண்ணுறதுக்கு மஸ்ட் அவங்க கொலம்போ வந்தே ஆகணும். இப்போ சம்டைம்ஸ் அந்த ஃபெசிலிட்டிஸ் அந்த பிளேஸுக்கு இருக்காமல் இருக்கலாம். டேலண்ட் வைஸ் ஒரு பிரச்சனை இல்லை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதுக்கு அவங்க மஸ்ட்டு கொலம்போ வந்தே தான் ஆகணும். நான் போன் கொலம்போ, அதனால நான் இன்னும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ சில பிளேயர்ஸ் என்னன்னா அவங்க வருவாங்க, வந்து 1 year 2 year ப்ளே பண்ணுவாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு பேக்ரவுண்ட் ப்ராப்ளம், அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்க்கக்குள்ள அந்த கிரிக்கெட்டை அப்படியே கிவ் அப் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி தான் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. மற்றபடி அந்த பிளேயர்ஸுக்கும் எங்களை மாதிரியே தான். அப்ப அதுல இருந்து வந்து ஒரு 5-6 பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்ப வியாஸ்காந்த், அபினாஸ், சிராஸ், இப்ப சிராஸ் நேஷனல் டீம் இருக்காரு. அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க, இன்னும் ட்ரை பண்ணிக்கிட்டு எங்களோட இருக்க பிளேயர்ஸ் இருக்காங்க. சரி, இப்ப எங்களோட நாட்டை பொறுத்தவரையில நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்ல கிரிக்கெட் ப்ளே பண்ணணும்னா மஸ்ட் கொலம்போ வந்தே தான் ஆகணும். இப்போ இருக்கிற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த கட்டமைப்பு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்க்கான கேஜெட்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம். இப்போ வந்துட்டு ஒரு பேட்ஸாக இருக்கட்டும், வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ப்ரொடக்டிவ் கியர்ஸாக இருக்கட்டும், இப்போ இருக்க இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுடைய குவாலிட்டி வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜெஃப்னாவில் நீங்கள் செலக்ட் ஆன அந்த டைம் வந்து இந்தியாவிலிருந்து உங்களுக்கு ஒரு ஸ்பான்சர் வந்தாங்க. அந்த மாதிரி ஸ்பான்சர்ஷிப் வந்துட்டு எந்த அளவுக்கு முக்கியம் வந்துட்டு ஒரு லாங்கர் ஒரு பெரிய ஃபார்மேட் விளையாடும் போது? உண்மையாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ளே பண்ணால் மட்டுமே நம்மளுக்கு அந்த ரேஞ்சில் இப்போ பேட் நம்மளோட பூட்ஸாக இருக்கட்டும், அது ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் அந்த கொஸ்ட்டுக்கு நம்ம வாங்குறதா இருந்தால் கட்டாயம் அந்த ரேஞ்சில் இருக்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் விளாண்டா மட்டுமே வாங்கக்கூடிய, இல்லாட்டி வெளிநோன்னு ஒரு செட்டில் ஃபேமிலியாக இருந்தால் எடுக்கலும். மற்றபடி எங்களை மாதிரி பிளேஸுக்கு ஸ்பான்சர்ஸ் கிடைக்கிறதுங்கிறது அது உண்மையாகவே ஸ்பான்சர்ஸ் பண்ணவங்களுக்கு வந்து நாங்கள் தேங்க் பண்ணணும். ஏன்னா இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கட்டும், எங்களுக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தரும் எனக்கு ஸ்பான்சர் பண்ணார் இதுக்கு முதல்ல, மிட்ஸுங்கிற பிராண்ட். அதுக்கப்புறம் டிரெக்டாக எனக்கு கால் பண்ணி பீஸ்ட் அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார், ஸ்பான்சர் பண்ணார் கூப்பிட்டு. ஸோ அது நான் அண்ணா அவரால் மூலியமாக, கார்த்தி அண்ணா மூலியமாக எனக்கு அவரை கனெக்ட் ஆகி அவர் அப்படியே அவரோட பிராண்டும் அப்படி தான் ஓகே நம்ம இன்டர்நேஷனல் லெவலுக்கு யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு இங்கேருந்து வந்து ப்ராடக்ட் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? மோஸ்ட்லி பேட்ஸ் எங்களுக்கு இந்தியாவிலேருந்து தான் வரும். பட் அந்த நேஷனல் பிளேஸுக்கு போகிற ரேஞ்ச் பேட் எங்களுக்கு லேஸில் வராது. நாங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் விளாட்றதுனால இப்போ அந்த ரேஞ்சுக்கும் பேட் எங்களுக்கு வருதா இருந்தால் அது ஒரு கிஃப்டட் தான் எங்களுக்கு. ஓகே, பீஸ்டில் அந்த அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டி இருந்தது? கட்டாயம் அவரோட அந்த குவாலிட்டி இருக்குது. நிறைய நேஷனல் பிளேஸ் அவரோட பேட்ஸ் நான் கொண்டு வரக்குள்ளே 2-3 பேர் எடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு அது குவாலிட்டி இருந்துச்சு. பேக்ஸ் எல்லாம் மெயினாக கேட்டாங்க. பேக் வந்து நல்ல குவாலிட்டி, அவர்கிட்ட பேரெல்லாம் அடிச்சு எனக்கு கொடுத்தாரு. ஓகே, இந்தியாவுக்கு வந்தே தான் எடுத்துகிட்டு போனேன். அப்போ ஜெஃப்னா கிங்ஸில் அந்த ட்ராஃபி நீங்கள் வின் பண்ணும் போது அந்த அந்த பெரிய கோப்பையோடு நீங்கள் சிரிச்சிட்டு ஒரு போஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டு இருந்திருப்பீங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த மூமெண்ட்டை உங்கள் வீட்டில் இருந்தவங்க எந்த அளவுக்கு பெருமையாக ஃபீல் பண்ணாங்க? உண்மையாகவே இப்போ டூர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முதல்ல எனக்கு ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க. அப்போ இன்டர்வியூவில் நீங்கள் என்கிட்ட சொன்னாங்க இந்த வருஷம் கப் நாங்கள் கட்டாயம் ஜெயிச்சு தருவோம் அப்படிங்கிற ஒரு இதை நான் கொடுத்துருப்பேன். ஓகே, அப்போ உண்மையாக நான் எனக்கு ப்ளே பண்ண கிடைக்கல. ஆனால் அதை விட அந்த டீமோட இருந்த பொண்டிங், டீமுக்குள்ளே இருந்தது, நாங்கள் எப்படி கெதராக இருந்தோம், நேஷனல் பிளேயர்ஸாக இருக்கட்டும், இன்டர்நேஷனல் பிளேயர்ஸாக இருக்கட்டும், ஒரு ஒன் ஃபேமிலியாக எங்களுக்குள்ளே நடந்த ப்ராப்ளமாக இருக்கட்டும், எங்களுக்குள்ளே நடந்த எல்லா விஷயமும் நாங்களே உள்ளுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ எண்ட் ஆஃப் த டே நாங்கள் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டீமாக ஒரு ஃபேமிலியாக இருந்தனால தான் நாங்கள் வெத்துறதுக்கு எங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி. இவர் விளையாடலை அவர் விளையாடன்னு யாருக்கும் எதுவும் சொல்லலை. இந்த டீமுக்குள்ளே இருந்தால் நாங்கள் வின் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். அப்போ அதனால தான் நாங்கள் வின் பண்ணோம் அப்படிங்கிறது. மற்றது எங்கள் டீமில் இருந்த லோக்கல் பிளேயர்ஸ் வந்து பெஸ்ட் பிளேயர்ஸ் எங்கள் டீமுக்குள்ள இருந்தாங்கன்னு சொல்லலாம். டெஸ்ட் கேப்டன்லேருந்து ஒன் டே ODI கேப்டன்லேருந்து எல்லாமே எங்களோட இருந்தனால, அவங்களோட நான் ஆல்ரெடி SSC அதுக்குள்ளே விளையாண்டுருக்கனால ஸோ எனக்கு அதுவும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. மற்றது நம்ம அந்த இது கிடைக்காதுல, திரும்ப வீடியோஸ்லாம் பார்த்தா நான் தான் முன்னுக்கே ஓடுவேன் எல்லாத்துலேயும். இப்போ சனகா, கருணரத்னே இவங்க எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் பாண்டிங்கில் இருந்திருக்காங்க. அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெபியூ பண்ண கிளப் வந்து SSC சிங்கிள் ஸ்போர்ட்ஸ் கிளப். எனக்கு தெரிஞ்சு ஒரு தமிழ் பொடிய சிங்கிள் ஸ்போர்ட்ஸில் டெபியூ பண்ண நானாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். வேறு யாரும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. நான் முத SSC என்ட்ரி ஆகக்குள்ள எனக்கு முதல்ல க்ளோஸ் ஆனது தசன் ஜானக்கு தான். அவர் அப்போ ஸ்ரீலங்கா டெபியூ பண்ணியிருந்தாரு. அப்போ அதுக்குள்ளே போக்குள்ளே எல்லாமே நேஷனல் பிளேயர்ஸ். அது ஒரு ஸ்ரீலங்கன், அதாவது இப்போ ஒரு ஹைலைட்டான ஒரு 4-5 கிளப் இருக்கு. SSC, NCC, கோல்ஸ்,
ஓகே. சிசிசி இதுக்குள்ளால இருந்து தான் மெயினான பிளேயர்ஸ் வந்து ஸ்ரீலங்கா டீமுக்கு வருவாங்க. அப்போ அப்படி ஒரு கிளப்புக்கு நான் போய் டெபியூ பண்ணக்குள்ள அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ சப்கான்டினென்ட்ல இருந்து வரக்கூடிய பிளேயர்ஸ்க்கான அந்த ஃபீல்டிங் எபிலிட்டியும் ஆனால் ஒரு ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு உடைய ஃபீல்டிங் எபிலிட்டியும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து பார்க்க முடியுது. அது என்ன ரீசன்னால அப்படின்றது சில நேரத்தில் அவங்களோட இப்போ பாடி ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குல்ல, அவங்களோட ஸ்டெமினாங்கிற டிஃப்ரெண்ட்ல. இப்போ வெஸ்ட் இண்டீஸையும் நம்ம ஏஷியன் பிளேயர்ஸையும் இப்போயும் கம்பேர் பண்ண முடியாது. அந்த ஒரு இதாக இருக்கலாம். மற்றது டெக்னிக் வைஸ்ன்னு எனக்கு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக விளங்கலை. அவங்களோட அந்த அதுதான் அந்த ஃபிசிக்ஸ் அண்ட் அவங்களோட அஜிலிட்டி அண்ட் மொபிலிட்டி அந்த இதில் தான் அவங்க வந்து டிஃப்ரெண்ட் ஆகுறாங்க. ஸ்ரீலங்காவில் வந்துட்டு நாங்கள் லேட் 90s நாங்கள் கிரிக்கெட் பார்க்கும்போது உப்புல் சந்தனா லெக் ஸ்பின்னர், அவருடைய ஃபீல்டிங்க்கு அவர் நிறையா டீமில் வந்து பிக் பண்ணாங்க. அவரே வந்துட்டு அருண் வந்துட்டு நல்ல ஃபீல்டர் அப்படின்னு நிறைய வாட்டி பாராட்டுகள் அவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்க. ஃபீல்டிங் வந்துட்டு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஒரு ஹையர் ஸ்டாண்டர்ட் கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னும் போது? ஆக்சுவலி நம்ம ஒரு பிளேயராக பேட்டிங்கில் ஃபெயில் ஆகலாம், ஓகே, bowlingல கூட ஃபெயில் ஆகலாம். பட் எண்ட் ஆஃப் த டே ஒரு ஃபீல்டிங் ஒரு ரன் அவுட் எடுத்து கேட்ச் எடுத்து கொடுத்து அதுலேயே மேட்சஸ் மாறலாம். ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டான விஷயங்கிறது வந்து என்ன மைண்ட் செட். நான் யார்கிட்ட எப்போ சொன்னாலும் சொல்லுவேன், பேட்ஸ்மேன் ஃபெயில் ஆகலாம், பவுலர் ஃபெயில் ஆகலாம், ஆனால் ஃபீல்டர்ஸ் எப்பயுமே ஃபெயில் ஆகலாது. ஏன்னா அந்த ஒரு கேட்ச்னால மேட்சஸ் டேர்ன் ஆகிற பாயிண்ட்ஸ் நிறையா இருக்கு. ட்ராப்பாக இருக்கட்டும், நல்ல கேட்சாக இருக்கட்டும், ரன் அவுட்டாக இருக்கட்டும். ஸோ அது வந்து மெயின் பாயிண்ட்னால எனக்கு மற்றது நான் அண்டர் 17 மட்டும் விக்கெட் கீப்பர், மற்றது ஃபுட்பால்லையும் நான் கோல் கீப் பண்ணேன். நான் ஃபுட்பால்லையும் ஃபர்ஸ்ட் டிவிஷன். ஒரு கொஸ்டினாவே கேட்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். மோஸ்ட்டாக விக்கெட் கீப்பிங் பேட்டராக இருந்து அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஆஃப் ஸ்பின்னராகவோ ஒரு லெக் ஸ்பின்னராகவோ ஒரு டிரான்சிஷன் பார்த்துருக்கோம். இது கம்ப்ளீட்டாக வந்துட்டு டோட்டலாக நீங்கள் எப்படி ஒரு பியூர் ஃபாஸ்ட் பவுலராக வந்தீங்க? அது ஒரு 140 போடக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பவுலராக எப்படி வர முடியும்? அது எங்கள் வீட்டு பக்கம் சொப்பல் விளாட போயிட்டு தான் அப்படி ஆகினது. அப்போ அதுலேருந்து அப்படியே போல் பண்ண ஸ்டார்ட் பண்ணது. ஹார்ட் பால், இப்போ சொப் பால் வெயிட் குறவாக இருக்கும், ஹார்ட் பால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். முதல்ல நானும் போடக்குள்ள அங்கே இங்கே ஒயிட் நோ பால் தான் போட்டேன். ஆனால் பால் ஃபாஸ்ட்டாக போகும். அப்புறம் எந்த லைன் லென்த் எந்த இதுங்களை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு அது மூலியமாக தான் ப்ரொசீஜராக வந்துட்டு இப்படி தான் வந்து ஒரு ஃபாஸ்ட் பாலருக்கு பில்ட் ஆகணும்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிளேயர் கிடையாது. அங்கேருந்து அந்த டிரான்சிஷன் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு? எனக்குன்னு ஒரு ஆக்ஷன் லாஸ்ட் 4 இயர்ஸுக்கு முதல்ல இருந்தே இருக்கல. டிஃப்ரெண்ட் ஆக்ஷனில் போல் பண்ணுவேன். ஃபைனலி நானா ரிலைஸ் பண்ணிக்கிட்டேன் நான் இப்படி போட்டேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அப்போ முன்ன வந்து ஸ்விங் பவுலராக தான் இருந்தேன், 2 பக்கம் ஃபேஸ்ன்னு அப்படி இருக்கல. அப்புறம் கொஞ்சம் உங்களுடைய ஸ்விங்குக்குலாம் வந்துட்டு நிறைய அப்ரிசியேஷன் கொடுத்தாங்க. அது எப்படின்னா, இப்போ எங்களை ஒரு ஃபாஸ்ட் பால் செலெக்ஷன் ஒன்று நடந்துச்சு 2019. அந்த கேம்பிங்ல வந்து இப்போ அது போறது கூட ஒரு பெரிய ஒரு இதாக தான் இருந்துச்சு. அந்த டைம்ல நான் கிரிக்கெட் கொஞ்சம் கிவ் அப் பண்ணிட்டு 5000 ஆட்கள் கிட்ட வந்திருந்தாங்க அந்த ஈவெண்ட்டுக்கு. அப்போ கொலம்போல தான் ஃபைனல் ஸ்டேஜ். அப்போ எனக்கு முதல்ல போல் பண்ணவங்க ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. அவங்க எப்படின்னா இப்போ 120-125க்கு போட்டுட்டு இப்போ அந்த ஈவெண்ட்டுக்கு நீ கூட்டிட்டு போனது நுவாந்து சார், யாரு இப்போ ஆர்சிபிக்கு பிளே பண்ண மும்பைல அவர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஏன்னா அந்த கேம்பிங்ல அவங்க எல்லாம் வந்தாங்க. கேம்பிங்ல வந்து பேட்டிங்க்கு வேறையா, ஃபீல்டிங் வேறையா, பவுலிங்க்கு வேறையான்னு டிவைட் பண்ணாங்க. அப்போ அது செலெக்ஷனே ஒரு பெரிய லெவல். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் முடிச்சுட்டு தான் ஃபைனலாக கொழம்பு வந்தாங்க. கொழம்பு போகிற டைம் கூட இப்போ நான் ஆல்ரெடி ஃபாஸ்ட் பால் அகாடமியில் இருந்திருக்கேன். இப்போ போனோடனே அனுஷ்கா சமர்நாயக்க சார் தான் இருந்தார். அவர் என்னன்னா பார்த்துட்டு, சரி நீ கொஞ்சம் முன்னுக்காலே போயிட்டு இப்போ முடிய போகுது, அதனால டக்குனு முன்னுக்கு போகணும்னு சொல்லி முன்னுக்கால போயிட்டு அனுப்பிட்டாங்க. அதுக்கு முதல்ல இந்த பக்கம் இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 125 அந்த ரேஞ்சுக்கு போட்ட போலர்ஸ் இவங்க தான் இன்னைக்கு ஃபாஸ்ட் போலர்ஸ் அப்படின்னு. நான் ஃபர்ஸ்ட் பாலே போட்டுட்டேன். அது மெட்டீரியல தான் போட்டேன். 131 போயிருச்சு. அப்போ கேமராலாம் திரும்ப நம்ம பக்கம் வந்து அதுல இருந்து ஸ்டேப் பை. அப்போ அதை எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு இதுலையும் ப்ரோக்ராம்ல எலிமினேட் பண்ணுவாங்க. அது நாங்கள் கரெக்டாக 6 பால் போடணும். அது நாங்கள் குறவா போடுறோன்னா நாங்கள் வெளியில போகணும். அது ஒரு காம்படிஷனாவே தான் போச்சு. அது மெயினா வந்து மலிங்கலை வச்சு தான் பண்ணாங்க. நெக்ஸ்ட் மலிங்கன்னு சொல்லி அதுல 19ல சாம்பியன் ஆனது வந்து ஏஷான் மலிங்கன். இப்ப சன்ரைசர்ஸ் விளையாடுறாரு. ஓவர் 19ல வந்து நான் சாம்பியன் ஆனேன் அந்த டைம். அப்புறம் இப்ப அந்த இதுல செக்ஷன்ல இருந்து விளையாடுற 2 பேர் தான் இருக்கோம், நானும் அவரும் மட்டும். மற்றது லேடிஸ் டீம்ல வந்த விஸ்மின்னு சொல்லி அவங்க ஸ்ரீலங்கா நேஷனல் விளையாடுறாங்க, 19 கேப்டன் பண்றாங்க. அப்ப இந்த 3 பேர் மட்டும் தான் அந்த செக்ஷன்ல வந்து இன்னும் கிரிக்கெட் விளையாண்டு கொண்டிருக்கோம். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜேர்னி. இப்போ இன்னொரு ஜேர்னியை நோக்கி நீங்க இப்ப சென்னைக்கு நீங்க இப்ப வந்திருக்கீங்க, ஸ்ரீலங்கன் யுனைடெட் கிரிக்கெட் பிளாஸ்டர். அதை பத்தி சொல்லுங்க. உண்மையாவே ரொம்ப நாள் ஆசை. இப்போ என்னன்னா,
எந்த கிரிக்கெட் கேரியரோட இப்போ நானும் இன்னும் ப்ளே பண்ணுறேன், நானும் இன்னும் ட்ரை பண்ணுறேன். இப்போ எனக்கு என் மூலியமாக நிறையா பிளேயர்ஸ் எங்கிட்ட கேட்பாங்க, அண்ணா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தாங்க எங்கள் கிளப்பில், இப்படி தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிளப்னு சொல்லக்குள்ள அங்கே வந்து ஃபைட் பண்ணுற விஷயங்கள் நிறையா இருக்குது. நம்ம வந்தோன்னே நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட மாட்டாங்க. அப்படி நம்ம ஏதாச்சும் இருக்கணும், ஒரு டிஃப்ரெண்ட் வேரியேஷன், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளேயராக இருக்கணும். அப்போ அதுவுமே சடனாக நடக்காது. எங்களோட பேக்ரவுண்ட் பார்ப்பாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். பேக்ரவுண்ட் மீன் எங்களோட ஸ்டட்ஸ் பார்ப்பாங்க, நான் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி விஷயங்கள். அப்போ என்ன பிளான் என்னன்னா, அப்படி ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு பிளேயர் வாரத்துக்கும் அதுலேருந்து நேஷனல் போகிறதுக்கும் ஒரு தமிழ், இன்க்ளூடிங் தமிழ் முஸ்லீம் பிளேயராக கிறிஸ்டியன் பிளேயராக இருந்தாலும் ஒரு தமிழ் பேசுகிற பிளேயர் வர்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் மீறி வந்த பிளேயர்ஸில் ஒரு 5-6 பேர் 10 பேர்கிட்ட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இப்போ விளையாடுறது 10-12 பேர் தான் இருக்காங்க. அதில் மெயினாக சொல்ல போனால் நம்மளோட சிராஸ் ரொம்ப கஷ்டப்படுறான். ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போதான் ஒரு மாதிரி நேஷனலுக்கு வந்து, அப்பயும் அப்படி இருக்கு, ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கான ஒரு லைவ் ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நீங்க கிரியேட் பண்றதுக்காக நீங்க இந்த முயற்சி எடுத்திருக்கு. அதாவது அது என்ன பேஸ்னா, இப்போ இந்தியாவில் நடக்கிற, தமிழ்நாட்டில் நடக்கிற தமிழ்நாடு பிரீமியர் லீக் மாதிரியே ஒரு பேஸ். பட் எனக்கு அவ்வளோ கெப்பாசிட்டி தமிழ் பொடியமாக அங்கே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு நான் கொண்டு வரதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்கு எனக்கு அது மூலியமாக ஸ்ரீலங்கா ப்ளே பண்ண லெஜெண்ட் பிளேயர்ஸ். இப்போ இது ஆல்ரெடி இதுக்கான ரிசப்ஷன் அங்கே நல்லா இருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம். நிறைய லெஜெண்டரி கிரிக்கெட்டர்ஸ் வந்துட்டு இதுக்கு ஆல்ரெடி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருந்துச்சு. அரவிந்த் செல்வாவா இருக்கட்டும், இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி அதுக்கான அப்ரிசியேஷன், அதுக்கான மோட்டிவேஷன்ஸ் இங்கேருந்து வந்துகிட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நான் வந்து இந்த விஷயத்த சொன்னதுமே நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் மணி வயசை விட அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் பட்டாங்க. அப்படி ஒரு சாப்டர் நீ செய்கிற, ஓகே நாங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், எப்போ நடக்குது எதுன்னு சரியாக எங்களுக்கு முதல்ல சொல்லிடு. அப்போ பேர் படியே எனக்கு சொல்லலாம், இசுருதான, மிலிந்த சிறிவர்தன, மற்றது மாலிந்த புஷ்பகுமார், அவர் எங்களுக்கு கேப்டன், பிஆர்சி கேப்டன், ஆல்மோஸ்ட் 1000 விக்கெட் லெஜெண்ட், எங்களை ஃபர்ஸ்ட் கிளாஸ் லெவலில் லெஜெண்ட் தான். ஸோ அவர் அப்போ விளையாண்டுருக்க டெஸ்ட், ஒன் டே, T20 எல்லாம் டெபியூ பண்ணியிருக்காரு. அப்புறம் நுவான் பிரதீப், அப்புறம் நாங்கள் அசேல குணரத்ன, சிகுகே பிரசன்னா, அந்த மாதிரி நேஷனல் விளையாண்ட பிளேயர்ஸ். இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் எங்கே இருக்க தமிழ் பொடியமாக இருக்கோ, தமிழ் பொடியமாருன்னு மட்டும் இல்லை, டொமஸ்டிக் விளையாடுற மற்ற லாங்குவேஜ் பொடியமாருக்கும் வந்து, ஏன்னா அவங்களே நான் இன்க்ளூட் பண்ணுறேன். இது இப்போ எப்படி இருக்க போகுது? வெறும் இது தமிழ் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டி மட்டும் விளையாட போகிறாங்களா? ஆனால் அது தவிர்த்து வந்துட்டு ஃபாரின் பிளேயர்ஸுக்கும் இதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இந்த டோர்னமெண்ட்? நம்ம தமிழ் பிளேயர்ஸ்ன்னு இல்லாமல் இன்டர்நேஷனல் தமிழ் பிளேயர்ஸ்ன்னு 2 பேரை கொண்டு வரோம். ஆனால் பிளேயபிள் வந்து ஒரு ஆளுக்கு தான் சான்ஸ் கொடுக்குறோம். ஓகே, அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் இருந்தும் இப்போ பிளேயர்ஸ் வந்துட்டு இந்த டோர்னமெண்ட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அதாவது அதை நாங்கள் எப்படி சஃபர் பண்ண போகிறோம்னு எனக்கு கமிட்டி டிசைட் பண்ணுவோம். நான் ஃபவுண்டராக இருந்ததுக்கு கமிட்டி மெம்பர்ஸ்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ அவங்க அதை டிசைட் பண்ணி அதை எப்படி எடுப்பாங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க. ஏன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு அடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படின்ற ஒரு ஏர்ஜ் இருக்கிற பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு இப்போ இங்கேருந்து இந்த ஃபார்மெட் வந்து விளையாடணும் அப்படின்னு யாருன்னா ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு எதனா ஒரு பேசிக் க்ரைட்டீரியான்ட்டு இருக்கா, இது இருந்தால் தான் நீ இந்த டோர்னமெண்ட் விளையாட முடியும் அப்படின்ட்டு? இல்லை, அவங்க சாதாரணமாக இப்படி தான். நாங்கள் ஸ்ரீலங்காவில் கூட தமிழ் பிளேயர்ஸுக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் விளாண்டுருக்கணும், செகண்ட் டிவிஷன் விளாண்டுருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு இதுவும் கொடுக்கல. டேலண்ட் வைஸ் அவங்களுக்கு டேலண்ட் இருக்க மாதிரி இருந்தால் நாங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம். அது இந்த டூர்னமெண்ட்டுக்கு முதல்ல நாங்கள் ஒரு செலெக்ஷன் மாதிரி வைப்போம். அதில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்தியன் பிளேயர்ஸுக்கு நம்மளுக்கு அது செய்யலாது. என்னன்னா அவங்க வந்து இந்தியாவோ இன்டர்நேஷனல் பிளேயர்ஸோ அவங்க ட்ராவல் பண்ணி வரணும். இப்போ நாங்கள் அவங்களுக்குன்னு அங்கே ஒரு ஏரியாவில் ஒரு கேம்பிங் மாதிரி வச்சு அதில் ஒரு செலெக்ஷன் மாதிரி வைப்போம். அப்போ இப்போ சொல்லுவோம், எங்களுக்கும் ஸ்ரீலங்காவில் நாங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் விளாட்றோம், ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டில் கண்ட்ராக்ட் இருக்குமா இருக்குன்னா எங்களுக்கு வேறு லீக் எதுவும் விளையாட இயலாது. ஸோ அதுக்கு நாங்கள் அப்ரூவல் எடுக்கணும். அந்த மாதிரி இங்கேயும் இருக்கும், மற்ற நாட்டுகளும் இருக்கும். ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பார்த்து தான் நம்ம பிளேயர்ஸை கெத பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி வந்து இதுக்காக ட்ரை பண்ணுற பிளேயர்ஸ் இருப்பாங்கல்ல, எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல அப்படிங்கிற பிளேயர்ஸ், ஏஜ் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, பட் டேலண்ட் வைஸ் நாங்கள் எங்களுக்கு கொடுக்கலுமா இருந்தால் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் கட்டாயம் கொடுப்போம். இந்த ஒரு முயற்சி ஒரு பெரிய வெற்றி அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆல்நாட் ஸ்போர்ட்ஸ் மூலிமா உங்களுக்கு எங்களோட விஷஸ் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ அண்ணா. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது உள்ளுக்கு. அப்போ எல்லாம் இப்போ முன்னுக்கு போக எல்லாம் பார்ப்பாங்க. எங்களோட வெப்சைட் எல்லாம் ஓப்பன் ஆகிரும், கிட்டடியில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகும். அதோட எங்களோட கமிட்டி மெம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்க கார்த்தி அண்ணா, ஹரி அண்ணா, பிரகாஷ் பாஜி, அப்புறம் சத்யநாராயணன், அவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிடுவாங்க. அவங்களாம் ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்பான்சர்ஸ் எங்கள் நிறைய ஆல்ரெடி காய்ச்சிருக்காங்க, ஸ்ரீலங்காவில் இருக்கட்டும் இந்தியா இருக்கட்டும். இந்த எய்மே வந்து நம்மளோட பிளேஸுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் லைவ் இதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொடுக்கணும். அவங்க அது இல்லாமல் நான் வந்து லெஜண்ட் பிளேஸ் அண்ட் டொமஸ்டிக் பிளேஸ் எடுத்த ரீசன் என்னன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு போகணும். நம்மளே ஏன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்காது. அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ப்ளே பண்ணலாட்டி அந்த டீமுக்குள்ளே இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறங்கிற ஒரு இது வந்து எனக்கு கட்டாயம் வேணுங்கிறதுக்காக தான் நான் இந்த டூர்னமெண்ட்டே செய்கிறேன். கட்டாயம் பண்ணி முடிப்பேன்.
ஓகே. பட் இந்த டோர்னமெண்ட்டுடைய பேஸ் வந்துட்டு நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருந்தால் இது ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆல்ரெடி இதுக்கான பிளான்ஸ் அங்கே இருந்துச்சு அப்படின்னாலும் இப்போ நீங்கள் வந்ததுக்கான ரீசன் வந்துட்டு இதனுடைய பேஸ்க்காக தான். பேஸ் மீன்னா இப்போ உண்மையாகவே தமிழ்நாடு பிரீமியர் லீக் மாதிரி தான் இது செய்கிறதுக்கு பிளான். இப்போ நம்மளோட தமிழ்நாடுங்கிறது நம்ம நாடு மாதிரி இல்லை, நம்ம இங்கேருந்து தான் இதை ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா. இங்கேருந்து எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் அண்ட் ஸ்பான்சர்ஸ் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை. அதுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன். சூப்பர். என்ன சொல்லுவாங்க, வாழ வைக்கும் சென்னை அந்த மாதிரி தான். அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவெடுத்துட்டேன். அப்போ இதை பார்த்து சரி நிறைய பேர் நம்மளுக்கு கதைப்பாங்க. இது மூலியமா ப்ராட்காஸ்டிங்லாம் இது வந்துட்டு லைவ்ல வருதா இந்த டோர்னமெண்ட்? எல்லாமே லைவ்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கா? இப்போக்கி மீடியா ஸ்பான்சர்னு சொல்லி நம்மளுக்கு தமிழ் எஃப்எம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க மூலியமா லோக்கல் சேனல்ஸ் எல்லாத்துக்கும் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. உங்களுடைய லோக்கல் கிரிக்கெட் போர்டு வந்துட்டு இதுக்கு அப்ரூவல் கொடுத்துருச்சு. இந்த மெயின் இதே வந்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இதுக்குள்ள வரணும். ஏன்னா அது நாங்கள் வந்து எண்ட் ஆஃப் த டே ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு தான் ஒரு ஹெல்ப் பண்ணுறோம். அவங்களுக்கு பிளேயர்ஸ் தேடி கொடுக்குறோம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப். ஸோ அதனால அவங்க எங்களோட இருக்காங்க. ஸோ அது வாழ்த்துக்கள் அருண் பிரகாஷா. இந்த முயற்சி வந்துட்டு மிகப்பெரிய வெற்றியாக அமையும் அப்படின்ற நாங்கள் வாழ்த்திக்கிறோம். நன்றி. ஓகே, தேங்க்ஸ் அண்ணா.